யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இதே போல இதற்கு இணையான ஒரு சம்பவம் சொல்லி இருக்கு. ஒருவேளை நீங்க அதை பல தடவை வாசிச்சிருக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 50வது வசனம் 48வது வசனம். அதற்கு நாத்தான்வேல், நேர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன். கொஞ்சம் கவனிங்க. இயேசு பிறந்து 2 ஆண்டுகளான உடனே எருசலேம்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது. யாருக்காவது தெரியுமா? பேசுங்க. என்ன ஆனாலும் கூட்டம் முடிஞ்சு ஒரு சேக்கண்ட் தருவேன. ஏரோது ராஜா எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போட்டான். அப்ப இந்த நாத்தான்வேலுக்கு தாயார் என்ன பண்ணாங்கன்னா, பிள்ளை வீட்டுக்குள்ள வச்சிருக்க முடியாது, வீட்டுக்குள்ள வந்து தேடி எடுத்து கொன்று போடுவார்கள். நாத்தான்வேலுக்கு தாய் என்ன பண்ணிச்சுன்னா, பிள்ளைய கைவிட்டுட்டு. எப்படி கைவிட்டு தெரியுமா? ஒரு அத்திமரத்துக்கு மூட்டில கொண்டு படுக்க வச்சுட்டு, கர்த்தர் வேணும்னா பார்த்துக்கிடட்டும்னு போட்டுட்டு போயிட்டு. கர்த்தர் வேணும்னா பார்த்துக்கிடட்டும்னு போட்டுட்டு போச்சு. ஏன்னா கொல்லுறவங்க வீடு வர தேடி வந்து கஷ்டப்பட்டு கொல்ல வேண்டாம், மரத்துக்கு மூட்டிலே எடுத்து கொண்டு கிடட்டும், அப்ப நான் அதை கண்ணால் பார்க்கவும் வேண்டாம் அப்படின்னு அத்திமரத்தின் கீழ் கைவிட்டு விட்டாள். இனி அந்த பிள்ளை அழுதா சிக்கல். அழுதா சிக்கல்னா, பிள்ளைகளை தேடி வருகிற இராணுவங்களுக்கு இந்த பிள்ளைய கண்டுபிடிப்பது ரொம்ப எளிது. அப்படின்னா அந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் அந்த பகுதியை கடந்து போக மட்டும், இனி கொல்லுவதற்கு பிள்ளைகளே இல்லைன்னு நினைச்சிட்டு கடந்து போகிறது வரை அந்த அத்திமரத்துக்கு கீழே அந்த பிள்ளைக்கு பக்கத்துல நின்றது யாரு? நான் உன்னை அத்திமரத்தின், மெதுவா பேசுங்க, நான் உன்னை, வேற ஒரு சவுண்ட் உண்டு இல்லையா, அந்த சவுண்ட்ல பேசுங்க. நான் உன்னை அத்திமரத்தின் கீழே கண்டேன். நீங்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டா கர்த்தர் கையில விட்டுடணும். இனி இல்ல, கர்த்தர் கையில விட முடியலன்னு சொல்லி நீ அத்திமரத்து கீழே விட்டாலும் கர்த்தர் காண்கிறார். நல்லா கை தட்டி நல்லா வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எந்த காரியத்துல ஜெபம் பண்ணி சோர்ந்து போனீங்க, எந்த காரியத்துல கயிற்ற பிடிச்சு பார்த்து இது ஏன் கைக்குள்ள நிக்க மாட்டேங்கிறதேன்னு சோர்ந்து போனீங்க, இந்த நாளில தைரியமா அத கர்த்தன் கையில கொடு. கர்த்தர் காரியத்தை முடிக்க போகிறார். ரெண்டு பிள்ளைகளை சொன்னேன, 3. ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில எடுங்க. 21ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்க. பிள்ளை ஆண்டவரேன்னு சொல்லி அழல்ல, பிள்ளை ஆண்டவரேன்னு சொல்லி அழல்ல. பிள்ளைக்கு ஆண்டவரை தெரியாது, ஆனா அந்த தாய்க்கு தெரியும் பிள்ளை பிழைக்காது. தாய்க்கு தெரியும் பிள்ளை பிழைக்காது. தரையில போட்டுட்டான். தரையில போட்டுட்டு பிள்ளை ஜாகிரதை நான் பார்க்க
விரும்பலன்னு சொல்லி அழுதாள். வேதம் சொல்லுது, நீ தரையில போட்டப்போ கர்த்தர் அந்த பிள்ளைய கையில எடுத்தார். நீ நாடல் பெட்டிக்குள்ள வச்சப்பவும் கர்த்தர் கையில எடுத்தார். நீ அத்திமரத்தின் கீழே விட்டப்பவும் கர்த்தர் கையில எடுத்தார். நீ வனாந்தரத்தில் விட்ட பொழுதும் கர்த்தர் கையில எடுத்தார். ஆமேனா? ஒரு நல்ல அல்லேலியாவா? பிள்ளை 4 3 சொன்னேன். 1 இஸ்மவேல், 2 மோசே, 3 நாத்தான்வேல். 4வது பிள்ளை 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பிள்ளை சொல்லி இருக்கு. அந்த பிள்ளை தகப்பன் இறந்து போன பிள்ளை. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கையில எடுங்க. ஏன் ஒரு காரியம் கேட்கட்டும் தான், ஏன் தமிழ் உங்க எல்லாருக்கும் புரியுது இல்லையா? ஆமே, உங்க ஊர்ல உள்ள தமிழ் நல்ல ரசமா இருக்கும், அப்படிதானா? ஆமே. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். தேர்விலிருந்து அழைப்பித்தான். கைம்பெண்ணுன்னா என்ன? கணவன் செத்து போன இது. சாதாரணமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் பெற்று ஆமா தகப்பனார் இப்படி முறைச்சு பார்த்தாலே பிள்ளைகளுக்கு பயந்தான். பேசு பாங்கன்னாலும் தாயார்ட்ட தான் சொல்லுவான், அந்த ஆள்கிட்ட வாங்கி தான்னு. கம்யூனிகேஷன் பேச்சுவார்த்தை எல்லாம் எங்க தான் நடக்கும். ஆனா பெண் பிள்ளைன்னா அப்படி இல்லை. ஆமா, 10 ரூபா தேவைன்னா 20 ரூபா வாங்கி விடும். ஆண் பிள்ளைன்னா யார்கிட்ட போய் சொல்லும்? தாயார்கிட்ட போய் சொல்லும், அந்த ஆள்கிட்ட வாங்கித்தான். இப்போ வளர்க்க வேண்டிய தகப்பன் இறந்துட்டாரு. இங்க பிரச்சனை என்னன்னா, தாய் நப்தலி கோத்தர், தகப்பன் தீரு தேசம். தகப்பன் தீரு தேசம். அப்போ அடுத்த ராஜ்யம். அப்போ ஊரெல்லாம் என்ன சொல்லும்? அவ சட்டத்தை மீறி கல்யாணம் பண்ணதுனால கர்த்தர் அடிச்சார். கர்த்தர் ஒண்ணும் இல்லாமலே என்னெல்லாம் சொல்லி அவமானப்படுத்த பார்க்கணும். ஏன் அப்படி சரி ஆகாது. ஒண்ணும் இல்லாமலே அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை. ஆனா நடந்த மாதிரி நல்ல ஒரு பெலூனை உண்டாக்கி அதுக்குள்ள தேவையான அளவு காற்றை நிறைச்சு அடிச்சு விடுறாங்க இல்லையா கிருபை பெற்றவர்கள். தப்புதான், தப்புதான். கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். என்னெல்லாம் சொல்லி இருப்பனும். இப்ப அந்த தாய் இடையில மாட்டிட்டு அங்கேயும் இல்லை, இஸ்ரவேலுக்கு திரும்ப வரவும் முடியாது. இஸ்ரவேலுக்கு திரும்ப வர முடியாது. ஏன்னா காணியாட்சிக்கு புறம்பே போயிட்டாள். காணியாட்சிக்கு புறம்பே போயிட்டால் திரும்ப வர முடியாது. அங்க கேவலம், அங்க கேவலம். இப்ப அங்கே வச்சு தன் பிள்ளைய வளர்த்துறான். இப்ப ஊராரெல்லாம் என்ன சொல்லுவனுங்க, அது கெட்டு போகும், அது அது கெட்டு போகும். கொஞ்ச நாள் தாண்டி அது தாயாருக்க சொல்லி கேட்கவா போகுது. சில ஆட்கள் தெரியுமா, ரொம்ப அன்பா பேசுற மாதிரி பிள்ளைகளை கூப்பிட்டு பெற்றோருக்கு விரோதமா திருப்பி விடுன்னு தெரியுமா. ஓ அம்மா சொல்ற நீ என்னத்தை கேட்கணும்னு. அவ்வளவு நல்லவர்கள் வாழ்கிற, அதாவது தாய் சொல்றதை கேட்டு ஒழுங்கா சர்ச்சுக்கு போய் தெய்வத்தை ஆராதிச்சு ஸ்கூல் பாடங்களை எல்லாம் படிக்கிற நல்ல பிள்ளைய பார்த்து சொல்றது, உங்க அம்மா சொல்ற நீ என்னத்து கேட்டு சர்ச்சுக்கு போகணும்னு. அப்போ அந்த வைரஸ்கள் உலக நாடு மொத்தம் உண்டு. ஆனா நம்ம ஊர்கள்ல கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். தப்புதான், தப்புதான். ஒரு அல்லேல நல்லா சொல்லுங்க.
நீங்க ஒன்றும் பயப்படணும், ஏன்னா சவுண்டு எனக்கே கேட்காது, அதனால நீங்க பயப்படணும். நல்ல உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இந்த பிள்ளைக்கு தாய் கேவலப்படுறத கர்த்தர் கண்டார். தாய் கேவலப்படுறத கர்த்தர் கண்டார். கர்த்தர் இந்த பிள்ளைக்கு ஒரு விசேஷ கிருபையை கொடுத்தாரு. இப்ப சாலமோனுக்கு ஒரு தேவை. என்ன தேவைன்னா, எருசலேம் தேவாலயத்துக்கு 2 வெண்கல தூண் வைக்கணும். 2 வெண்கல தூண் வைக்கணும். அப்போ தன் நாட்டில் உள்ள அறிவாளிகளை எல்லாம் கூப்பிட்டு சொல்றான், எனக்கு இப்படி மைண்ட்ல 2 தூண் இருக்கு, நீங்க அதை பண்ணி தரணும். அவங்களுக்கு புரியவே இல்லை. அவங்களுக்கு புரியாததுனால தன் நண்பன் தீரு நாட்டினுடைய அரசன் சாலமோனுக்கு நண்பன், தேவாலயம் கட்ட வேண்டிய பொருள் எல்லாம் கொடுக்கிறது யாரு? அவன் தான். அப்போ அவன்கிட்ட சொல்றான், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. உடனே அவன் சொல்றான், அத பிரச்சனையாட்ட நினைக்க வேண்டாம், எங்க நாட்டுல ஒரு பையன் இருக்கான்னு. உடனே சாலமன் கேட்கிறான், அவன் பெரிய ஆளா சின்ன பையனா? அவன் சின்ன பையன். சாலமன் சொல்றான், பெரிய ஆளுக்கு சொல்லி கொடுத்த பிறகு புரியலையே. உடனே அவன் சாலமோன்கிட்ட சொல்றான், இந்த பையனை நான் அனுப்புறேன், நீ அவன்கிட்ட பேசிப்பாரு. பையன் சாலமோன்கிட்ட வந்துட்டான், ஞானிகளில் ஞானி ஆகிய சாலமோன்கிட்ட வந்துட்டான். சாலமோன்கிட்ட வந்த உடனே சாலமோன் தன் மனசுக்குள்ள இருக்கிற 2 வெண்கல தூணை சொல்லி கொடுக்கிறான். சாலமோன் நினைச்சதை விட, நான் வேற ஆட்கள்கிட்ட சொன்னேன், சாலமோன் நினைச்சதை விட நேர்த்தியாய் ஒரு தாய் ஜெபம் பண்ணி வளர்த்த பிள்ளைக்கு ஞானத்தை கொடுத்து, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு, பார்த்து பண்ணி இருக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருந்தோம்னா நமக்கு உடனே யாருக்கு யோசனை வரும்? செஞ்சு தந்த ஆளுக்கு யோசனை வரும். ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்தில் வந்து அந்த 2 தூண்களை பார்க்கும்போது அந்த 2 தூண்களும் சொல்லும், ஒரு விதவையின் மகனை கர்த்தர் வளர்த்தினார். அல்லேலூயா. அப்போ என் பிள்ளையின் காரியம் என்னமாய் முடியும்? நான் 4 கேள்வி கேட்பேன், நீங்க டக்குன்னு பதில் சொல்லணும்னு. என் பிள்ளையின் காரியம் என்னவாய் முடியும்? மோசேயின் காரியம் என்னவாய் முடிந்தது? சரி, மோசேயின் காரியம் கர்த்தரால் பெரிதாய் முடிந்தது. 2வது கேட்கிறேன், இஸ்மவேலின் காரியம் என்னவாய் முடிந்தது? அவன் பிரபு ஆனான். அவன் என்ன ஆனா? பிரபு ஆனா. நாத்தான்வேலின் காரியம் என்னவாய் முடிந்தது? அவன் உயிர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சரி, தீரு தேசத்தில் உள்ள அந்த ஈராம் என்கிற அந்த வாலிபனின் காரியம் என்னவானது? ஆலயத்துக்கு 2 தூண்களை வைத்தான். இந்த கூடுகையில உபவாசம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தருடைய ஆவி என்னை ஏவுனதனால சொல்றேன், என் பிள்ளை இப்படி போனா என் பிள்ளையோட காரியம் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியோட இருக்கிற சிலருக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளையை என் சமூகத்துல வை, காரியம் பயங்கரமா முடியும். நல்லா ஒண்ணு கை தட்டி, போதல்ல சத்தமே போதல்ல, நல்ல கை தட்டி, உட கடகதன கமல் கனாதன சந்தர சத்தராதி அந்தரதலா உடந்தரதல பிரௌடபல் கபரபல பரபலபா ரேல் அந்தரதல சந்தரபல பரபலபா. ஆமென். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு சாமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப 1, பிள்ளையின் காரியம் என்னவாய் முடியும். 2, என் குடும்பத்தின் காரியம் என்னவாய் முடியும். 1, பிள்ளையின் காரியம் என்னவாய் முடியும். 2, என் குடும்பத்தின் காரியம் என்னவாய் முடியும். நகோமி தன் புருஷனையும் 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு மோவாபுக்கு போனாள்.
நீங்க ஒரு பாடத்தை புரிஞ்சுக்கிடணும். பிரச்சனை வந்தால் பின் வாங்குவது நல்ல முடிவு அல்ல. பிரச்சனை வந்தால் ஓடி ஒளிவது நல்ல முடிவு அல்ல. எல்லா குடும்பங்களும் பஞ்சத்தை அனுபவித்தார்கள். எல்லா குடும்பங்களும் ஊர்ல தான் இருந்தார்கள். இவங்களுக்கு மட்டும் ஒரு புதிய வெளிப்பாடு. ஊரை விட்டு போனா ஆமா, சில ஆட்கள் கண்டுபிடிச்சு விடணும். நல்லா இருக்காத காரணம் என்ன? குடியிருக்கிற வீடு பிரச்சனைன்னு தோணுது. எது பிரச்சனைன்னு தோணுது? குடியிருக்கிற நல்ல வீடை விட்டுட்டு அடுத்த இடத்துல போனா அடுத்த இடத்துலயும் வீடு பிரச்சனையா தான் இருக்கும். பின்ன வாழ்க்கை முழுக்க எதை மாற்றிட்டு இருக்கணும்? பிரச்சனை உண்டு, அந்த வீட்டுல வாழ முடியாதுன்னு சொல்ற வீட்டுல ஜபத்தோட தைரியமா ஜபிக்கிறவன் ஓடி ஒளிய மாட்டான். ஜபிக்கிறவன் பின்வாங்க மாட்டான். ஜபிக்கிறவன் காரியத்தை கர்த்தர் கையில கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பான். காரியம் என்னவாய் முடியும்? காரியம் என்னவாய் முடியும்? போயிட்டு புருஷன் இறந்து போனாரு. 2 பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளும் இறந்து போச்சுன்னு. போனதும் 3 பேர் தான். போனது 3 பேரா? 4 பேர். போனது 4 பேர். 2 கல்யாணம் வேற பண்ணி இருக்கு. 3 பேரா திரும்பி வரணும். இந்த கணக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு புரியாது. போனது 4 பேர், அங்க வேற கல்யாணம் பண்ணி இருக்கு, திரும்பி வாரது 3 பேர். என்ன நினைச்சிருப்பனும்? நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நம்ம நிலைமை இப்படிதான், நம்ம குடும்பம் முன்னுக்கு வராது. உங்களுக்கு தெரியுமா, சத்துரு அழிவை ஆயத்தம் பண்ணினப்போ கர்த்தர் போவாசை ஆயத்தம் பண்ணுகிறார். சத்துரு மெதுவா 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 சத்துரு அழிவை ஆயத்தம் பண்ணப்போ நீ எந்த தேசத்துல இருந்து போனாயோ அந்த தேசத்துக்கு நீ திரும்ப வருவ. நீ ஊர்ல தலை காட்ட முடியாம ஆயுசு பூரா நொந்து அழுது தலை குனிஞ்சு நடப்ப அப்படின்னு சொல்லி சத்துரு சவால் விட்டு இருந்தான். என்ன செஞ்சாலும் இனி மரணம் வர உழைச்சுதான் சாப்பிட வேண்டி வரும். இங்க வந்தப்பதான் தெரியுது, அம்பானி மாதிரி ஒரு ஆளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீ வயல்ல போய் இனி கதிர் பறக்க வேண்டாம், வயலுக்கு சொந்தக்காரியே நீதான். எந்த வயல்ல குனிஞ்சு எல்லாருக்கும் முன்ன அப்படி மெதுவா போய் கதிர்களை பொறுக்கினாலோ இப்ப அந்த வயல் யாருக்கு பேர்ல இருக்கு? எந்த நிலத்துல உன் கண்ணீர் விழுந்ததோ அந்த நிலம் உன் பேர்ல பதியப்படும். எந்த இடத்துல நீ அழுதாயோ அதை நீ சொந்தமாக்குவாய். ஒரு நிமிஷம் கை தட்டி சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. அதுன கடக தூர பதன பிரௌட பதனா. உங்க குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் தலையிட போறாரு. கைய தட்டி மரண ஆவிகள் உங்க வீட்டை விட்டு ஓடுகிறது. பிரிவினை ஆவிகள் உங்க வீட்டை விட்டு ஓடுகிறது. கைய தட்டி
கடகதன கடகல் கனாதன சந்தராதி அந்தரபல அல் பிரௌடப துரபல பரபலவா வேல் அந்தரதல. நல்ல கைதட்டி நல்ல வாயை திறந்து நல்ல ஆவியில நிரம்பி சத்தம் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துக. கிருபை 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 கிருபை. ஒன்று, பிள்ளையின் காரியம் என்னவாய் முடியும். 2, குடும்பத்தின் காரியம் என்னவாய் முடியும். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிள்ளை இல்லை. இனி அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் படி அவங்களுக்கு பிள்ளையை பற்றி யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. இனி அது யோசிச்சாலே கிரிமினல் குற்றம். சரி, தப்புதான். இனி சகரியாவும் எலிசபெத்தும் குழந்தைய பற்றி யோசிச்சாலே அது கிரிமினல் குற்றம். ஊராரெல்லாம் முத்திரை போட்டுட்டாங்க. இனி அவங்களுக்கு திடீர்னு சகரியாவின் வீட்டில் குழந்தைக்கு அழுகை கேட்குது. குழந்தைக்கு அழுகை கேட்குது. அது எப்படி இந்த குடும்பம் என்னவாய் முடியும்னு உலகம் மொத்தம் பார்த்தப்போ கர்த்தரும் பார்த்தாரு. கர்த்தரும் பார்த்துட்டு சொன்னாரு, நீ ரொம்ப வயசாகும்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் ரிட்டையர் வாங்கி டயபெட்டிக்கும் பிடிச்சு சுகரும் பிடிச்சு கொலஸ்ட்ராலும் பிடிச்சு ஈசி சேர்ல அப்படி சாரி உட்கார்ந்து இருக்கும்போ நீ சந்தோஷமா இருக்கணும். பிள்ளைய தாலாட்டி தாலாட்டி. 3, ஜபிக்கிறவனின் காரியம் என்னவாய் முடியும். 1, பிள்ளையின் காரியம் என்னவாய் முடியும். 2, குடும்பத்தின் காரியம் என்னவாய் முடியும். 3, ஜபிக்கிறவனின் காரியம் என்னவாய் முடியும். அது எங்க சொல்லி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகத்தில் சொல்லி இருக்கு. அந்த பிரச்சனையினுடைய ஆரம்பத்தை பாருங்க. ரொம்ப சிம்பிள். ஆரம்பம் ரொம்ப சிம்பிள். என்ன, மொர்தகாய ஆமான மொர்தகாய் நமஸ்கரிக்கல்ல. நமஸ்கரிக்கல்ல. இப்போ மொர்தகாய்க்கு கூட உள்ள ஆட்கள் மொர்தகாய்கிட்ட சொல்லிச்சுன்னு, நீ ஏன் அவனை நமஸ்கரிக்கல்ல. இப்ப கூட உள்ள ஆட்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம நினைப்போம் அவங்க நம்மள்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு. இல்லை, அவங்க 2 பக்கமும் பேசுவோம். சிம்சோன் என்ன நினைச்சான், என் உயிரிலும் மேலான தெளிலாள். நேசிச்சா தெளிலாள் நேசிக்கிற மாதிரி அவனுக்கு தெரியல. அவன் 2 பக்கத்திலையும் இங்கிருந்து எடுத்து அங்கே விற்பனை செய்கிறாள்னு அவனுக்கு தெரியல. உலகத்துல மிக அதிக பணத்துக்கு விற்கப்பட்ட விற்பனை சரக்கு சிம்சோன். அவன் பலன் எதனால்னு கண்டுபிடிக்க 1100 வெள்ளிக்காசு. ஒரு பிரபு, ஒரு அதிபதி 1100 வெள்ளிக்காசு. அப்படி 5 அதிபதிகள். 1100 வெள்ளிக்காசு இன்டு 5 5500 வெள்ளிக்காசு. ஒரு சீக்ரெட் அறியணும். உன் பலன் எதனால்? அந்த சீக்ரெட்டுக்கு மதிப்பெண்ண 5500. இயேசுக்கு மதிப்பெண்ண, யோசேப்புக்கு மதிப்பெண்ண, சிம்சோனுக்கு பலத்துக்கு சீக்கிரட்டுக்கு மதிப்பெண்ண. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். 5500 ரூபாய் வாங்கி வச்சுட்டு இவனை நேசிக்கிறான்.
நேசிக்கிறாள் யுவர் ஆனர். ஒரே கேள்வி கேட்டு கேட்டு நேசிக்கிறாள். உன் பலன் எதனால்? இப்ப அவன் சொன்னா என்ன கட்டி போடணும், அவ கட்டி போட்டுட்டான். கட்டி போட்டுட்டு பெலிஸ்தியர்கள்ட்ட சொன்ன அவனை கட்டி போட்டேன்னு. உடனே பெலிஸ்தியர் வந்து விட்டார்கள். இப்போவாவது புத்தி உதிக்க வேண்டாம்? இவ ஏஜென்ட் வேலை பார்க்கிறா அப்படிங்கிற வெளிப்பாடு இப்போவாவது உண்டாக வேண்டாம்? அவனுக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு ஆளை நம்பிட்டோம்னா அவங்க நம்மளை விஷம் வச்சாலும் நமக்கு தெரியாது. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். ரெண்டாம் தடவை சீக்கிரட்டை கேட்கிறான், அவன் சொல்லி கொடுக்கறான், அது மாதிரி செய்கிறான். பெலிஸ்தியர்கள் வர்றாங்க. இப்போ அவனுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு எல்லை வரதான் தேவ சத்தம் வெளிப்பாடு எல்லாம் புரியும். அந்த எல்லை தாண்டிட்டா ஒன்னும் புரியாதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படி. அவ கரெக்டா ரெண்டு பக்கம் செயல்படுறான். அது மாதிரியாக்கும் இந்த முருதைகாயிட்ட பேசுற ஆட்கள். முருதைகிட்ட கேட்கணும், நீ ஏன் கும்பிடல? உடனே முருதைகாய் சொல்றான், நான் கும்பிட மாட்டேன். உடனே அவன்கிட்ட போய் சொல்லணும், நீ ஆணா இருந்தா முருதைகாய கும்பிட வைன்னு. அல்லாம அது ஒன்னும் அவ்வளவு பெருசா கொண்டு போக வேண்டிய பிரச்சனை இல்ல. நீ ஆணா இருந்தா அவனை கும்பிட வைன்னு. அவனுக்கு ரோசம் வருமா வராதா? அவன் உடனே சொல்றான், எனக்கு முருதைகாய் ஒரு சீழி கேசு, எனக்கு முருதைகாய் ஒரு சீழி கேசு. அவனுக்கு ஆதார் கார்டை பார்க்கட்டு. அவனுக்கு ஆதார் கார்டை பார்த்து அவனை மட்டும் தூக்க மாட்டேன், வேரோட தூக்கலாம். வேரோட தூக்கலாம். ஆதார் கார்டு எடுத்து பார்த்தாதான் தெரியுது இவர்கள் அட்ரஸ் இல்லாத அடிமைகள். இவர்களை தொட்டாலும் என்ன பண்ணாலும் யாரும் கேட்காதவர்களுக்காக தான் கர்த்தர் கேட்கிறார். இவனை தொட்டா யாரும் கேட்க மாட்டணும் அப்படின்னு சொல்லி ஆணிவேர் அக்குவேர் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தான். ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அரசன்ட்ட சொன்னாய், நம்முடைய தேசத்தில் ஒரு வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள், ஒரு வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள். அரசன் பாவம், அவனை ஒன்னும் சொல்ல முடியாது. அவன் எப்பவும் தண்ணி அடிச்சுட்டு தான் இருக்கிறான். அவன் அரசன் முத்திரை மோதிரத்தை எடுத்து கையில கொடுத்துட்டு சொன்னாய், எனக்கு அது ஒன்றும் பார்க்க நேரம் இல்லை, உனக்கு என்ன எழுதணுமோ எழுதி நீயே சீல போட்டுக. எப்படி இருக்கும் இல்ல? உனக்கு என்ன எழுதணுமோ எழுதி நீயே சீல போட்டுக. மொத்த கடுப்பும் சேர்த்து எழுதி இருப்பாய். மொத்த கடுப்பும் சேர்த்து எழுதி இருப்பான். இவனை இதோட இவனுக்கு கதையை முடிக்கணும்னு சொல்லி எழுதிட்டான். வெறும் 72 மணி நேரம் உபவாசம் பண்ணிச்சு. தப்புதான் உங்கள்கிட்ட சொன்னது. வெறும் 72 மணி நேரம் தேவ பிள்ளைகள் முழங்கால் நின்ன பொழுது ஆமான் கையில வச்சுட்டு பேப்பர்ல இடிச்சான் இல்லையா ஒரு மோதிரம், அந்த மோதிரம் மொர்தகாயின் கையில வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு ஜப அபிஷேகம் இந்த கூடாரத்துல ஊற்றப்பட்ட எப்படி இருக்கும் இல்லையா? கண்ண மூடி கைய தட்டி ஒரு ஜப அக்கினி. தடுக்காதுங்க, தடுக்காதுங்க, வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. இரவும் பகலும் தெய்வ சமூகத்தில் போராடி ஜபிக்கிற ஒரு ஜப அபிஷேகம் இப்போ சிலர் மேல ஊற்றப்படுகிறது, சிலர் மேல ஊற்றப்படுகிறது. ஐயா பெற்றுக்கொள்ளுங்க, கையா தட்டி பெற்றுக்கொள்ளுங்க ஒரு ஜப அக்கினி.
அக்கர கந்தல் கபந்தர கடகல் கநாதன சந்தர சத்தராதி அந்தர பலபா. உங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். யாரை போய் பார்க்கணும், இந்த பிரச்சனைக்காக யார்கிட்ட சொல்லணும்னு கூட தெரியாமல் இருக்கலாம். நான் கேட்குறேன், ஜெபம் பண்ண தெரியுமா? அது கூட தெரியாமல் இருக்கலாம். அப்பான்னு கூப்பிட்டு காரியத்தை சொல்ல தெரியுமா? தெரியுமா என்கிறேன். அப்பான்னு கூப்பிட்டு காரியத்தை சொல்ல தெரியுமா? அந்த ஜபத்தை தடுக்கிற ஒரு அடப்பு உண்டு இல்லையா, அதை கர்த்தர் இப்போ உடைச்சு விடுறான். தேவ பிரசன்னத்தை முழுமையா அனுபவிக்க முடியாதபடி, விடுதலையோட தெய்வத்தை துதிக்க முடியாதபடி ஜபத்தை தடுக்கிற அந்த வல்லமை உடைகிறது, உடைகிறது. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. விகதன கடகதன உடபல் கமன பிரௌடபத்துநாதன அந்தல் கமனம் அத்தரகதன சந்தராதி அந்தரதல. நல்ல வாய திறக்கணும், நல்ல கை தட்டி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஒரு விசேஷ ஜபாவி, ஒரு விசேஷ ஜப அபிஷேகம் அத்தனை பேரையும் மூடுகிறது, அத்தனை பேரையும் மூடுகிறது. ரகத கமத கடகதனா ஊடபல் கந்தல் பிரௌட பத்தர பலபரபலபா. நல்லா பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல வாய திறந்து நல்ல ஆவியில நிரம்பி பெற்றுக்கொள்ளுங்க. இதுக்கு அப்புறம் நீ ஜெபிக்க தொடங்கின உடனே வார்த்தைகளும் வாயில வரும். ஊற்று கண் பெருக்கெடுத்து ஓடுவதை போல ஜெப ஆவி உனக்குள்ள புறப்பட்டு வருவத உன் கண்கள் காணும். கர்த்தரே உன்னை நிரப்புகிறார். அப்போ கவனிங்க. ஒன்று, என் பிள்ளையின் காரியம் என்னவாய் முடியும். 2, என் குடும்பத்தின் காரியம் என்னவாய் முடியும். 3, நான் ஜெபிக்கிற காரியம் என்னவாய் முடியும். எப்படி முடிந்தது? பைபிள் சொல்லுது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. வெறும் 72 மணி நேரம் ஜெபம் பண்ணப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. அரசனுடைய தூக்கத்தை ஆண்டவர் தடுக்கிறார். அரசனுடைய சொப்பனத்துக்குள்ள ஆண்டவர் இறங்குறாரு. சொப்பனத்துக்குள்ள இறங்கி வந்து ஆண்டவர் மொர்தெகாயை அழைச்சு ராஜ மரியாதை கொடுக்க சொல்றாரு. அல்லேலூயா. எந்த இடத்துல முக்காடிட்டு கொண்டு நடந்தானோ அதே இடத்துல ராஜ மரியாதையோட நடக்கிறான். 4, 3 சொன்னேல. 4, உன் தரிசனம் என்னவாய் முடியும். உன் தரிசனம் என்னவாய் முடியும். பவுல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ ராஜாக்களுக்கு முன்னே எனக்கு சாட்சியா நிக்கணும். எங்க? ராஜாக்களுக்கு முன்னே எனக்கு சாட்சியா நிக்கணும். ஒரு ராஜாக்களுக்கு முன்னே முடிக்கணுமோ? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சரி, நீ எங்க நிக்கணும்? ராஜாக்களுக்கு முன்னே சாட்சியா நிக்கணும். அப்படின்னு யாரு சொல்றது? கர்த்தர் சொல்றாரு.
இப்போ 276 ஆட்கள் சேர்ந்து கப்பல்ல போகணும். 276 ஆட்கள் சேர்ந்து கப்பல்ல போகணும். கப்பல் உடைஞ்சிட்டு கப்பல் உடையாதுன்னு நினைச்சிருப்பனும். கப்பல் உடைஞ்சிட்டு கப்பல் உடைஞ்சா பின்ன உயிர் தப்ப வழி. பேசுங்க கொஞ்சம், ஏன்னா கஷ்டமா இருக்கு இல்லையா? உயிர் தப்ப வழி இல்லை. சாவது உறுதி. தரிசனம் சொல்லுது ராஜாவுக்கு முன்ன நிக்கணும். சூழ்நிலை சொல்லுது உயிரோட இருக்க வாய்ப்பு. இப்ப மரணமா தரிசனமா? மரணமா தரிசனமா? உடனே சாத்தா பிளைனா சொல்லிட்டான், உனக்கு இந்த சமுத்திரத்தில் சாவு, உனக்கு இந்த சமுத்திரத்தில் சாவு. என்ன நடந்துன்னு தெரியல. அப்போஸ்தலர் 28:1 சொல்லுது, மார்வலஸ் எஸ்கேப், தப்பி கரை சேர்ந்தார்கள். சிலர் எல்லாம் எப்படி வந்திருப்பாங்கன்னா, அந்த பலகை கப்பல் உடையும் போது அதுல கிடைக்கும் இல்லையா பலகை துண்டுகள், அதுல உட்கார்ந்து சிலர் எல்லாம் வந்திருப்பாங்க. அப்போ ஒரு கூட்டம் எப்படி வந்தது? பலகத்துண்டுல உட்கார்ந்து வந்துட்டு. இனி சிலர் எல்லாம் எப்படி வந்திருக்காங்கன்னா, அவங்க நீந்த தெரிஞ்சவங்க. அவங்க நீந்த தெரிஞ்சதுனால அவங்க எப்படி வந்தாங்க? நீந்தி வந்தாங்க. இன்னொரு கூட்டத்துக்கு எப்படி வந்தவொன்னே தெரியல, இன்னைக்கு வர தெரியல எப்படி உயிரோட இருக்கேன்னு. பலகையில வந்த ஆட்கள் சாட்சி சொல்ல முடியும், எனக்கு ஒரு பலகை துண்டு கிடைச்சு அதனாலதான் வந்துட்டேன். சரி, நீந்த தெரிஞ்ச ஆட்கள் அவங்களுக்கு சாட்சி சொல்ல தெரியும், நான் நீந்தி வந்துட்டேன். ஆனா ஒரு கூட்டத்துக்கு தெரியல, நான் எப்படி வந்தேன்னு தெரியல, ஆனா உயிரோட இருக்கேன்னு தெரியுது. இப்போ நெருப்பை மூட்டி எங்களை கை கொண்டார்கள். நெருப்பை மூட்டி எங்களை 2 பாட்டெல்லாம் பாடும்போது நல்லா இருக்கு இல்லையா? 3 பாட்டெல்லாம் பாடும்போது அதை விட நல்லா இருக்கு இல்லையா? கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பும் அனலா இருக்கு இல்லையா? எல்லாரும் அனலா இருக்கணும். பவுலுக்கு மட்டும் உள்ள ஒரு உணர்வு அனலாதான் இருக்கு, ஆனா இந்த அனல் போதாது. ஒரு பயங்கர தர்ஸ்ட் பாத்தீங்களா? ஒரு பயங்கர தாகம். இது போதாது, இன்னும் பைபிள் வாசிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் கர்த்தரை பின்பற்றணும், இன்னும் பரிசுத்தமா இருக்கணும், இன்னும் உத்தமமா இருக்கணும், இன்னும் தெய்வராஜ்யத்தை கட்டணும். இது போதாது. அந்த தாகம் எல்லாருக்கும் இருக்காது. அந்த தாகம் உள்ளவனை தான் சத்ரு சீக்கிரத்துல கொல்லவே பார்க்கிறான். ஏன்னா அந்த தாகம் உள்ள இருக்கிறவனால சத்ருடைய பல திட்டங்கள் செயல்பட முடியல. அந்த தாகம் உள்ள இருக்கிறதுனால சத்ருடைய பல திட்டங்கள் செயல்பட முடியல. இப்ப இவன் கை வாக்கா வந்திருக்கான், விறக வாரி நெருப்புல போட்டானா பாம்பு இவனை கடித்தது. ஏற்கனவே கப்பலுக்குள்ள உட்கார்ந்து சொல்லிச்சனும், இவன் ஒருத்தனாலதான் நமக்கு பாடணும். இப்ப கன்ஃபார்ம் ஆச்சு, பாம்பு கையில கடிச்ச உடனே கன்ஃபார்ம் ஆச்சு உள்ளதிலே துன்மார்க்கை. உடனே அவங்க சொல்லிச்சனும், எப்படியோ கடல்ல இருந்து தப்பிட்டான், உனக்கு நீந்த தெரியுமா? தெரியாது. பலகையில உட்கார்ந்து வந்தியா? இல்லை. அப்ப எப்படியோ கடல்ல இருந்து தப்பிட்டான், ஆனா இவன் ரொம்ப காலம் வாழ முடியாது. என்ன சொல்லணும்? வீக்கம் கண்டு இப்ப விழுந்து செத்து போவான்னு பார்த்துட்டே இருக்கணும். 1 2 3 எண்ணணும் 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 எண்ணணும். வெகு நேரம் ஆச்சு, உடம்பு வீக்கவும் இல்லை, அவன் சாகவும் இல்லை. உன் பேர்ல ஒரு தரிசனத்தை எழுதி வச்சுட்டாருன்னா, உலகத்துல மிகப்பெரிய நோய் உன்னை தாக்கினாலும் நீ தாண்டுவாய். இப்போ இந்த கூடாரத்துல மறைந்திருக்கிற ஆவிகளை சுட்டரிக்கிற ஒரு பயங்கரமான அனல்,
பயங்கரமான அனல். அத்தனை பேர் கண்ண மூடி கை தட்டி வாய திறந்து சத்தம் போதல்ல நல்லா பச்சுக்கிடுங்க. குடும்பத்துக்கு விரோதமா தந்திரமாய் போராடுகிற அந்த வல்லமைகள் இப்பொழுது எரிக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, நல்லா நல்லா பெற்றுக்கொள்ளுங்க, நல்லா பெற்றுக்கொள்ளுங்க. நெருப்பு சிலரை பிடிக்குது. போதல்ல சத்தம், போதல்ல சத்தம், போதல்ல. வாய திறந்து ஒரு அக்கினி. நல்ல நல்ல வாய தரைங்க. Kudabalabana, Durabalabana, Banabanabana, Rikatala Baba, Hasakaya Talaba, Kudabalabana, Durabalabana, Sham Talabana, Kudabalabana, Durabalabana, Rikataraba, Lagaduna Gamana Kandal Kanatarabalabu. Namala Kauninga, Namala Sagatakadai, Kadika. வாய்ப்புள்ள 5 சர்ப்பங்கள். நம்மளை சாகத்தக்கதாய் கடிக்க வாய்ப்புள்ள 5 சர்ப்பம். 1 பலவீனத்தின் ஆவி. நான் இதோட முடிச்சுக்கிறேன். 1 பலவீனத்தின் ஆவி நம்மளை சாகத்தக்கதாக கடிக்க வாய்ப்புள்ள முதல் சர்ப்பம். மெதுவா பேசுங்க. நம்மளை சாகத்தக்கதாய் கடிக்க வாய்ப்புள்ள 2வது சர்ப்பம் கோபத்தின் ஆவி. 1 2 நம்மளை சாகத்தக்கதாய் கடிக்க வாய்ப்புள்ள 3வது சர்ப்பம் பயத்தின் ஆவி. 1 நம்மை சாகத்தக்கதாக கடிக்க வாய்ப்புள்ள 4வது சர்ப்பம் இச்சையின் ஆவி. ஒவ்வொன்னா சொல்லுங்க. நம்மை சாகத்தக்கதாய் கடிக்க வாய்ப்புள்ள 5வது சர்ப்பம் சோர்வின் ஆவி. புரியுதா மேடம்? சொல்லுங்க, இப்ப நீங்களே சொல்லுங்க. எரிக்கணுமா வேண்டாமா? ஏன் அவ்வளவு சத்தமாய் பேசுகிறீர்கள்? எரிக்கணுமா வேண்டாமா? கண்ணை மூடோமா? நான் உங்களை எழும்பி நிக்க சொன்னா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியும்னா எழும்பி நிக்க சொல்லலாம். கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியாது இல்லையா? புரியுது இல்லையா? உங்களுக்கே புரியுது இல்லையா? உட்கார்ந்துக்கிடுங்க. அப்போ என்ன சாகத்தக்கதாய் கடிக்க வாய்ப்புள்ள எல்லாத்தையும் உதறி தள்ள போறேன். அது எரிய போவது. காரியம் மாறுதலாய் முடிய போகுது.